கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளும் கூட இந்த உபவாச கூட்டத்திலே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் எங்களுக்கு இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய திருச்சபையில் மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக வெளி திருச்சபையில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன்னா, என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இப்போ தான் வெளி திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறேன். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கவுந்தப்பாடி திருச்சபையின் மக்களுக்கும் ஆயருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம ஏற்கனவே வாசித்த வேத பகுதி ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், அதனுடைய 1 to 5 வசனங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 to 5 வசனங்கள் நம்ம எல்லாருமே வாசிப்போம். வாசிக்கலாமா? யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு
தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோட அவன் துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்து சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை கண்டு அவன் சகோதரனை கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இந்த அதிகாரத்தை நம்ம முழுமையாகவே நம்ம வாசிக்கணும். இருந்தாலும் நம்ம செய்தியின் வேலையில் அடிக்கடி நம்ம வாசிப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த 5 வசனங்கள் போதும். இந்த வேத பகுதியிலிருந்து தான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த வேத பகுதியில் ஆபிரகாமுடைய பேரன் குடும்பத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அப்படின்னு அந்த யாக்கோப்பினுடைய குமாரர்களை பற்றினதான ஒரு சம்பவம் தான் இது. இந்த யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த 12 குமாரர்கள் ப்ளஸ் ஒரு குமாரத்தி 13 பேர் அவங்க வீட்டில் இருந்தாங்க. ஆனால் இந்த தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யோசேப்புன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த யோசேப்பை மட்டும்தான் அதிகமாக நேசிக்கிறார். 12 குமாரர்கள் இருக்காங்க. ஆனால் 12 குமாரர்களையும் நேசிக்கிறத விட இந்த யோசேப்பு மேலே கொஞ்சம் அதிகமான பாசம், அன்பு எல்லாமே இந்த யோசேப்பு மேலே இருக்குது. காரணம், இந்த யோசேப்பு யாருன்னா, இந்த யாக்கோப்பு, அதாவது இந்த தகப்பன் அதிகமாக நேசித்த ஒரு மனைவி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேர் ராகேல், ரேச்சல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ரேச்சலுடைய பையன். அதனால தன்னுடைய மனைவி மேலே இருக்கிற எல்லா நேசத்தையும் இந்த மகன் மேலே காமிக்கிறார். இந்த மகன் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். இதனால் இந்த அதிகமாக நேசிக்கிறது அந்த குடும்பத்தில் அந்த பையனுக்கு, அதாவது இந்த யோசேப்புன்ற அந்த பையனுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வரல. எப்பயுமே ஒரு பையனை நம்ம அதிகமாக நேசித்தோம்னா அவன் வந்து நல்லா இருக்கணும், பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாக போயிட்டு வரணும், ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு வரும்போதெல்லாம் பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் இந்த கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் அதிகமாக அந்த மகனை நேசித்தது பாதுகாக்கலை, மாறாக என்ன நடந்தது நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்தில், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கேயே செய்து வித்தான். பாருங்க, இதில் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இஸ்ரவேலுடைய முதிர் வயதில், வயசான காலத்தில் ஒரு பையன் பிறந்திருக்கிறான். இதனால என்ன ஆச்சு? 4வது வசனம் பாருங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. அதிகமாக நேசிக்கிறதுனால மற்ற சகோதரர்கள் மத்தியில் ஒரு பகையை சம்பாதிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் நம்ம இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும் என்பதை இந்த யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு காட்டுகிறது. எங்கள் குடும்பத்தில் கூட நான் வந்து மூத்த பையன். எங்கள் வீட்டில் நான் வந்து 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து ஜெபத்தினாலே பிறந்த பையன் நான். அதனால் எனக்கு சாம்வேல்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க, சாம்வேல் லிவிங்ஸ்டன். இப்போ நான் வந்து ஜெபத்தில் பிறந்தவன், 7 வருஷம் கழித்து பிறந்தவன் அப்படின்றதுனால என்னுடைய தகப்பனார் வந்து என்னை மட்டும் அதிகமாக நேசிக்கிறதோ. எனக்கு பின்னாடி 2 தம்பிமார்கள் இருக்காங்க, ட்வின்ஸ். அவங்க 2 பேரும் அவங்க வந்து 2 வருஷம் கழித்து பிறந்தாங்க. அவனுக்கு ஜெபத்தினால பிறக்கலை, நான் தான் ஜெபத்தினால பிறந்தவன் அப்படின்றதுனால என்ன மேலே ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுறதோ, அவங்க மேலே பாசம் காட்டாமல் இருக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு தப்பை எங்களுடைய தகப்பனார் பண்ணலை. இப்போ தான் இங்கே தான் உட்காந்துருக்கார். எல்லாத்தையும் 3 பேரையும் ஒரே மாதிரி நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். 3 பேரையும் ஒரே மாதிரி எப்படி என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி என்னுடைய தம்பிகளையும் நேசிக்கிறார். நான் தான் சில விஷயங்களெல்லாம் கேட்கறதில்ல. கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவார். குறிப்பாக இந்த மாதிரி வாலிப வயசில் எல்லோரும் என்ன கேட்பாங்க, பைக் கேட்பாங்க. ஆனால் நான் தான் அந்த மாதிரி கேட்டுக்கிறது இல்லை. ஆனால் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவார். அந்த மாதிரி எங்கள் தகப்பன் 3 பேத்தையுமே ஒரே மாதிரி நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு கிடச்சிருக்கிறார். ஆனால் இந்த வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இல்லை. ஒரு மகனை மட்டும் அதிகமாக நேசிக்கிறார். இதனால என்னாச்சு நம்ம பார்த்தோம், பகைத்தார்கள். 4வது வசனத்தில். 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அவன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல்ல பகைத்தார்கள்னு இருந்து இப்போ பாருங்க இன்னும் அதிகமாக, இந்த பகை கொஞ்சம் அதிகமாகுது. அடுத்து 7வது வசனத்தில், 7வது வசனன்றதை விட 8வது வசனத்தில் கடைசியில் மேலே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அவன் வார்த்தையின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் பேச ஆரம்பித்தாலே இப்போ அவங்களுக்கு பிடிக்கல. முதல்ல நம்ம பார்த்தோம்,
அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 4ஆம் வசனத்தினுடைய கடைசியில் பாருங்க, அவங்கிட்ட பேசுறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கல, இவன் ஏதாவது பேச வந்தாலும் இவங்களுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு பகை பெருசாகிட்டே இருக்கு. காரணம் என்ன? யோசேப்பு பண்ண தப்பா? இல்லை, அவங்க அப்பா பண்ண தப்பு. அவங்க அப்பா யோசேப்பு மட்டும் அதிகமாக நேசிச்சதுனால பகை ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. சரி, இந்த பகை பெருசானது மட்டும் இல்லாமல் இந்த பகை என்ன ஆச்சு பாருங்க. 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் அவனை தூரத்திலே வருகிறதை கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். பாருங்க, இந்த சம்பவம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பகைத்தார்கள்னு ஆரம்பிச்சு, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்னு ஆரம்பிச்சு, இன்னும் அதிகமாக பகைத்தார்கள்னு ஆரம்பிச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனை கொலை பண்ணிடலாம். அவங்க அப்பா இவனை மட்டும்தான் அதிகமாக நேசிக்கிறார், இப்படி பண்ணிட்டு இருந்தா உருப்படாது, அதனால இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. பாருங்க, அவனுடைய சகோதரர்கள். அவனுடைய சகோதரர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய சகோதரர்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம், அவனுடைய இளம் வயதில், அதாவது வயதான காலத்தில் இந்த மகன் பிறந்திருக்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த யோசேப்புக்கு. ஆனால் அவனுடைய அண்ணன்மார்களெல்லாம் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயசு இருக்கும். இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆன அந்த உறவை பார்த்தா அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். அப்பா மாதிரி இருப்பாங்க அண்ணனால். அந்த அளவுக்கு வயசான ஆட்கள், ரொம்ப ஜடகாத்திரமான ஆட்கள், ரவுடிகள் மாதிரி, ரொம்ப அப்படியே பலசாலிகள். ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க, அந்த மாதிரி பலசாலியான ஆட்கள். ஆனால் தம்பி இப்போ தான் 20 வயசு பையன், ரொம்ப குழந்தை பையன் மாதிரி இருக்கிற ஒரு பையன். இப்படிப்பட்ட அண்ணன் ஒரு தம்பி. கொஞ்சம் கற்பனை பண்ணுறீங்களா? அவங்களுடைய கற்பனை மைண்டை கொஞ்சம் அப்படியே எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. கர்த்தர் நமக்கு கற்பனை பண்ணக்கூடிய சத்தியை தந்திருக்கிறார், அதனால் அதை பயன்படுத்துங்க. பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது பிரசங்கம் உங்களுக்கு நல்லா விளங்கும். தூங்குறதுக்கு பதிலாக அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணலாம். இப்போது இந்த சகோதரர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொண்டீங்கன்னா, அந்த சகோதரர்களை பற்றி அந்த தகப்பன் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். என்னன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 5ஆம் வசனத்தில், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவனுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். பாருங்க, சிமியோனும் லேவி அப்படின்னு 2 அண்ணமார்கள் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா கொடுமையின் கருவிகள், அந்த அளவுக்கு பயங்கரமான ஆட்கள். இசக்கார்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அது இசக்காரை பற்றி நம்ம பார்த்தோம்னா 14ஆம் வசனத்தில், 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பழுத்த கழுதைன்றார் இசக்காருன்ற ஒரு அண்ணனை பார்த்தா. அந்த அளவுக்கு கழுதையினுடைய சுபாவம் அவனுக்கு இருக்கு. தான் ஒரு பையன் இருக்கா, ரொம்ப மோசமானவன். 17ஆம் வசனத்தில் அவனை குறிச்சு இருக்கு பாருங்க, தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு மல்லாந்து விழும்படியாக அதன் குதிங்காலை கடிக்கதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும். பாருங்க, சர்ப்பம், பாம்பு மாதிரியான இந்த தான்றவன். பாருங்க, இப்படிப்பட்ட அண்ணன். ஆனால் தம்பி பாருங்க, ரொம்ப சாந்தமான தம்பி. ஆனால் அண்ணன்மாரெல்லாம் ரொம்ப கொடூரமானவங்க. இப்படிப்பட்ட அண்ணன்மார் கையில் இந்த தம்பி சிக்கிட்டார். என்ன யோசனை பண்ணுறாங்க? கொலை பண்ணலான்னு யோசனை பண்ணுறாங்க. இப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரூபன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் தான் எல்லாத்துக்கும் மூத்தவர். அந்த ரூபனுக்கு கொஞ்சம் தகப்பனுடைய உள்ளம் இருக்கு பாருங்க. அதனால அவன் யோசிக்கிறாரு, இந்த பையனை நம்ம கொலை பண்ண வேண்டாம், நம்முடைய தம்பி, நம்முடைய ரத்தம், நம்மளுடைய கையினாலே அவனை கொலை பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணுறாரு. குழி அங்கே இருக்குது, அங்கே இயற்கையாகவே அங்கே குழிகள் இருக்கும். அதனால் இந்த குழியில் ஒன்றில் போட்டுடலாம், நம்ம கையினால் அவனை கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழியில் அந்த சகோதரர்கள் அந்த தம்பியை, அதாவது யோசேப்பை குழியில் போட்டுடுறாங்க. இந்த குழியில் யோசேப்பு கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். யோசேப்பு குழியிலிருந்து கற்றுக்கொண்டாரு. நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஃபேன் காற்றுக்கடியில் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க கற்றுக்கணும்னு? யோசேப்பு விழுந்த குழி நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுத்தருகிறது என்பதை இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்த்து நம்ம முடிக்கலாம். யோசேப்பை குறித்து நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பிரசங்கங்களை கேட்டிருப்போம். யோசேப்பு அப்படின்னாலே நீதிமான், நல்லவர் அப்படின்ற பிரசங்கங்களை தானே கேட்டிருப்போம். இதை யோசேப்பு மேலே ஏதாவது ஒரு குறையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது பிரசங்கங்களில்? இல்லை, நம்ம யோசேப்பு நல்லவர், நீதிமான், பாவத்துக்கு விலகி ஓடினவர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். ஆனால் யோசேப்புக்கிட்ட சில மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, யோசேப்புக்கிட்ட இருந்த ஒரு காரியம், தன்னிடத்திலே இருந்த தற்பெருமையை அகற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொண்டார். யோசேப்பு முதலாவது அந்த குழியில் விழுந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், தன்னிடத்திலே இருந்த பெருமை அவருக்குள்ளேயே இருந்தது. அந்த பெருமையை
அகற்றி போடணும்னு கற்றுக்கொண்டார். என்ன பெருமை? 3ஆம் வசனத்தில் பாருங்க, ஆதியாகமம் 37 அதில் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்து வித்தான். இந்த பலவர்ண அங்கி தான் இப்போ பிரச்சனையே. ஏன்னா இந்த பலவர்ண அங்கி மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் இல்லை. அவங்க அப்பா இவனை தான் அதிகமாக நேசித்தார். அதனால் இந்த பலவர்ண அங்கியை இவனுக்கு தான் செஞ்சு கொடுத்தார். இந்த பலவர்ண அங்கி என்பது பண்டைய காலத்தில் ராஜ வம்சத்தினர் அணியக்கூடிய ஒரு அங்கி. இது சாதாரணமாக எல்லாம் அணிஞ்சிட முடியாது. ராஜாக்கள், ராஜ மகன்மார்கள், ராஜாவினுடைய பிள்ளைங்க எல்லாம் அணியக்கூடிய ஒரு அங்கி தான் இந்த பலவர்ண அங்கி. இந்த அங்கின்றது ரொம்ப காஸ்ட்லியானது. அவங்க சகோதரருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அங்கி இல்லாதனால இந்த அங்கியோட இவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? கோபம். நமக்கு அப்பா இந்த மாதிரி ஒரு அங்கி செஞ்சு தரலையே, இவனுக்கு மட்டும்தான் அந்த அங்கியா அப்படின்னு அவனை பார்க்கும் போதெல்லாம் கோவம். அந்த யோசேப்பும் என்ன பண்ணிட்டார்? எப்போ பார்த்தாலும் அந்த அங்கியோட தான் இருக்கிறார். ஏதோ அன்பளிப்பா அப்பா என்ன கொடுத்துருக்காரு? ஒரு கிஃப்டாக தான் அந்த அங்கேயே கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு கோட் சூட் ஒரு பையனுக்கு ஒரு அப்பா வாங்கி தராருன்னா ஏதோ ஸ்பெஷலான நாட்களில், விசேஷமான நாட்களில் போடலாம், அது தப்பு இல்லை. எப்பயுமே போட்டுக்கிட்டே இருந்தா மற்ற பையனுக்கு வாங்கி தராத பையனுக்கு கோவம் வருமா வராதா? அதே தான் இங்கே நடந்தது. என்ன நடந்தது? அந்த அங்கி எப்போதையும் போட்டுக்கொண்டே இருந்தனால அவங்க அண்ணன் பார்க்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுது அவங்க அண்ணனுக்கெல்லாம். உண்மையை சொல்லப்போனால் அந்த அங்கியில் எந்த தப்புமே இல்லை. இந்த அங்கியை குறித்த மனப்பான்மை தான் தப்பாக இருந்தது. இந்த அங்கியை போடும் போதெல்லாம் யோசேப்பு ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்கிறார். சொல்லாமல் சொல்கிறதுனா அது என்னதுங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முழிக்கிறீங்க. வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் 2 இருக்குது. வெர்பல் கம்யூனிகேஷன்னா ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வாய் வழியாக பேசுறது. ஆனால் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த குடும்ப தலைவரை பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே பேசுவார் அவங்க மனைவி கிட்ட. கவனிச்சிருக்கீங்களா? 2 டீ போடு அப்படின்னு வாயை திறந்து சொல்லாமல் கண்ணிலேயே அவர் 2 டீ போட வச்சுருவார். அதுக்கு பேர் தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அந்த மாதிரி இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு? இந்த அங்கியை போட்டு காமிச்சு, நான் யார் தெரியுமா, நான் ஸ்பெஷலான ஆள், உங்களை எல்லாரை காட்டிலும் நான் விசேஷமான மகன். அப்பாவுக்கு எங்கள் அப்பா என்னை மட்டும்தான் அதிகமாக நேசிக்கிறார், உங்களை காட்டிலும் என் மேலே தான் அதிகமான பாசம், அதிகமான அன்பு இருக்குது, நீங்கள்லாம் சும்மா அப்படின்னு அந்த அங்கேயே போட்டு வாய் திறந்து சொல்லலை, அங்கேயே போட்டாலே இந்த விஷயத்த சொல்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்கிறத? புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால் இதனால என்னாச்சு? அந்த மேட்டிமை, இந்த அங்கேயே போட்டாலே ஒரு விதமான ஒரு பெருமை யோசேப்புக்குள்ளே வந்துடுது. இதனால என்ன ஆச்சு? அவங்க பண்ணின ஒரு காரியம் வசனம் 23, அதே அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தில், யோசேப்பு தன் சகோதர இடத்துல சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கலற்றி. பாருங்க, முதலாவது அவங்க பண்ண விஷயம் என்ன? குழியில கூட போடல. அவங்க முதல்ல பண்ண விஷயம் என்ன? அந்த அங்கியை கழட்டுறதுலேயே குறியா இருந்தாங்க. அவ்வளவு காண்ட அந்த அங்கியை மேலே. அந்த அங்கியை கழட்டி என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாராக கிழிச்சு, இந்த அங்கியை போட்டு தானே என்னை டென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு நாராக கிழிச்சிருப்பாங்க இல்லையா? இன்றைக்கும் கூட நம்ம கூட சிந்திப்போம், நம்முடைய பலவர்ண அங்கி எது? நம்ம பெருமையாக சில விஷயங்களை நம்ம காட்டி கொள்கிறோம். எப்படி அந்த தகப்பன் அந்த குமாரனுக்கு அன்பளிப்பாக அந்த விஷயத்தை தந்திருப்பார் இல்லையா? அன்பளிப்பாக ஒரு கிஃப்டாக தான் தந்திருப்பார். அதே நம்முடைய பரலோக தகப்பன், நம்முடைய பரம தகப்பன் நமக்கு அன்பளிப்பாக நிறைய காரியங்களை தந்திருக்கிறார். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், படிப்பில் நல்ல உயர்வை தந்திருக்கிறார், நிறைய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கு, நல்லா பாடக்கூடிய கிருபைகள், நல்ல இசை வாசிக்கக்கூடிய கிருபைகள், இந்த மாதிரி நிறைய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கார். எதுக்காக? நம்ம பெருமையாக காட்டிக்கொள்வதற்காக அல்ல, ஆண்டவர் அதன் மூலமா மகிமைப்படுத்துவதற்காக. நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவன். சொல்லுங்க, நம்ம பேர் என்ன? கிறிஸ்தவன். இப்போ கிறிஸ்தவன் அப்படின்னு போது அங்க கிறிஸ்து தான் மகிமைப்படணும். கிறிஸ்து அவன், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன். அப்போ நம்மளை வெளிப்படுத்துறவங்களுக்கு பேர் கிறிஸ்தவங்க இல்லை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். நம்மளை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் பெருமை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் மகிமை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மளை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் பெருமை, கிறிஸ்துவை நம்ம பெருமைப்படுத்தினா அதுக்கு பேர் மகிமை. அப்போ இந்த யோசேப்புக்கிட்ட இருந்த ஒரு தவறான ஒரு பழக்கம், இந்த பெருமையா எண்ணிக்கொண்டிருந்த ஒரு அனுபவம், இந்த பலவர்ண அங்கியின் மூலமாக பெருமையாக எண்ணிக்கொண்டிருந்த அனுபவம். அதுக்காக அது தப்பு அப்படின்னு ஆண்டவர் அதை உணர்த்துவதற்காக தான் அந்த அங்கியை கழட்ட அனுமதிக்கிறார். ஏன் அந்த அங்கியை கழட்டணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எதுக்குங்க அந்த அங்கியை எதுக்கு கழட்ட ஆண்டவர் அனுமதிச்சிருக்கணும்? நம்ம கூட சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனை வரும்போது எதுக்குங்க இது நடக்கணும்
அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்போம். அந்த மாதிரி ஏன் இந்த அங்கியை கழட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கலாம். எதுக்காக? அவனுடைய பெருமையை ஒழிக்க வேண்டும், அகற்ற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக அதை செய்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பதினெட்டாவது வசனமும். பாருங்க, இங்க அழகான 2 வசனங்கள் இருக்குது. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லாமல், இருதயத்துல கூட சொல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமமா போயிடும். அதெல்லாம் வராம அதெல்லாம் பாதுகாத்து நம்ம ஆண்டவர் தான் இந்த மாதிரி நல்ல ஐஸ்வர்யமா இருப்பதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதே 18ஆம் வசனத்துடைய கடைசி வசனத்துல நம்ம கடைசி பகுதியில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாள் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் தான் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் தான் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். நான் தான் இதை சம்பாதிச்சேன், என்னுடைய சம்பாதித்தனால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அப்படின்னு நம்மளை நாம பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக, ஒரு பெருந்தன்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்காக ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம், எதுவுமே படிக்கக்கூடாது, அதிகமாக படிக்கக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு தவறாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தவறாக பிரசங்கம் பண்ணுறாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்ற இந்த வசனத்தை எடுத்துட்டு நிறைய பேர் முட்டாள்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், அதனால ஞானிகள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா 29வது வசனம் அதை முடிக்குது பாருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எதுக்காக அப்படி செய்தார்? மாம்சமான மனிதர்கள் என்னாலதான், என் சாமர்த்தியத்தினாலதான் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் முட்டாள்களை கொண்டும் செய்கிற தேவன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா அந்த வசனத்தை, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிற காரியம் எது? நம்ம பெருமையா நம்ம சில காரியங்களை நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் முதலாவது அதை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், நம்ம மேல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் இந்த பெருமை பண்ணுகிற ஒரு காரியம், பெருமைப்படுகிற ஒரு காரியம் அது தடையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய படிப்பாளி. அவர் ரோம பிரஜை, ரோம மொழி தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஹீப்ரு தெரியும், எபிரேய மொழி தெரியும், அது மட்டும் இல்லாமல் கிரேக்க கலாச்சாரத்தில் அவர் இருந்த தர்சு பட்டணம் என்பது கிரேக்க கலாச்சாரங்கள் நிரம்பின பட்டணம், ஆகவே கிரேக்க மொழி தெரியும். இப்படிப்பட்ட பல பெருமைகளுக்கும் இன்னைக்கு கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்னு எடுத்துனா பல PhDகளுக்கு சொந்தக்காரர் அவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். எல்லாம் இந்த 17வது வசனத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எவ்வளோ படித்தேன்னு தெரியுமா, நான் இவ்வளோ படித்தேன், நான் இந்த மாதிரி ஆளு அப்படின்னு அங்கே அவரை குறித்து மேன்மை பாராட்டலை, கர்த்தரை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். கர்த்தர் தான் பெரியவர், அவர் தான் எல்லா மேன்மைக்கும் காரணர் அப்படின்னு அவர் சொல்லுகிறார்.
பில்லி கிரஹாம் அப்படின்னு ஒரு தெய்வ மனுஷர் இருந்தார். இப்போ சமீபத்தில் அவருடைய 99வது வயசில் தான் அவர் இறந்து போனார். அவர் வாலிபனாக இருக்கும்போது 21வது வயசில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான gift தருவாங்க. என்ன வயசில்? 21வது வயசில். அப்படி இவருக்கு 21வது வயசு வந்தது. அப்போது அந்த பெற்றோர்கள் அவருக்கு ஒரு சிறந்த ஒரு gift கொடுத்தாங்க. என்னன்னு திறந்து பார்த்தா ஒரு கோல்டு வாட்ச், ஒரு அழகான ஒரு கோல்டு வாட்ச். இவருக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். இவர் அப்பையிலேருந்தே பிரசங்கியார், சின்ன வயசுலேருந்தே. அதனால் இந்த கோல்டு வாட்ச் அவர் கட்டிட்டு எங்கே போனாலும் இப்படி கையை உயர்த்தி கோட் சூட்டெல்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணுவார். இதை ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது ஆண்டவருக்கு. அதனால் அந்த கோல்டு வாட்சை கழட்டு அப்படின்னு ஆண்டவர் அவருடைய மனசில் பேசினார். இவர் ஆண்டவர்கிட்ட இதில் என்ன தப்பு இருக்குது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அன்பளிப்பாக, எப்படி அந்த யோசேப்பு இந்த பலவர்ணங்கி அன்பளிப்பாக பெற்றுக்கொண்ட மாதிரி எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க பர்த்டே கிஃப்டாக, இதில் என்ன போய் தப்பு அப்படின்னு அவர் கொஞ்சம் நேரம் கழட்டு, கொஞ்சம் சங்கடம். அப்போ ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசினார், அந்த கோல்டு வாட்ச் உன்னை பெருமையாக காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு சின்னமாக அது இருக்குது, ஒரு சிம்பிளாக இருக்குது. ஆனால் முதல்ல நீ அந்த கோல்டு வாட்சை கழட்டுன்னு சொன்னோன்னே உடனடியாக அவர் கீழ்ப்பழிந்து அந்த கோல்டு வாட்சை அவர் கழட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாராக அவர் மாறினார். இன்றைக்கி கூட இந்த பெருமையான காரியங்கள் ஆண்டவருடைய திட்டம் நம்மளே நிறைவேற முடியாமல் அது தடுக்கிறத பாருங்கள். 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க சர்ச்சில் வந்து. லூக்கா 18:10 வசனம். அதில் பாருங்கள், 2 மனுஷர் வசனமும் ஆச்சு. பாருங்க, இங்க 2 பேர் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்ட் பண்றவன். இந்த பரிசேயன் பாருங்க என்ன ஜெபம் பண்றான், அவனுடைய ஜெபமே கொஞ்சம் பெருமையா இருக்குது. எப்படி இருக்கு? பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போலவும், பக்கத்தில் ஒரு ஆயக்காரன் நின்றுருக்கான் பாருங்க, டாக்ஸ் கலெக்டர், அவனை போனும் இல்லாததுனால உண்மையை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், வாரத்தில் 2 முறை நான் உபவாசம் பண்ணுறேன். இந்த மாதிரி உபவாச கூட்டத்துக்கெல்லாம் வரேன். சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசமபாகம் வேற கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே தான் ஜெபம் பண்ணுறான். வாயை திறந்து ஜெபம் பண்ணல, உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். ஆனால் ரொம்ப பெரிய ஜெபமாக இருக்குல்ல. ஆனால் ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். தூரத்தில் நின்று, சர்ச்சுக்குள்ளே கூட வரல, தூரத்தில் நின்று செப்பலை கழட்டி விட்டுட்டு தூரத்தில் நின்றுட்டு வானத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிற கூட தைரியம் இல்லாமல் அவன் தன்னுடைய மார்பிள் அடிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், 2 வரிகள் தான் இருக்குது. என்ன இருக்குது? தேவனே, பாவியான என் மேல் கிருபையாயிரும். அங்கே பயங்கரமான பெருமை பிடிச்ச ஒரு கொழுப்பான ஒரு ஜபமாக இருக்குது. அங்கே பயங்கரமான ஜபமாக இருக்குது, பெரிய ஜபமாக. ஆனால் இங்கே ஒரு 2 வரி தான், தேவனே பாவியான என் மேல் கிருபையாயிரும். இதை 2 ஜபத்தையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததான் ரொம்ப முக்கியம். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருமையை எண்ணிக்கொண்டு இருக்கிற காரியம் என்னது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பெருமையான காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு பயங்கர எதிரியா இருக்கார். ஆண்டவர் பிசாசுக்கு மட்டும்தான் எதிரி இல்லை, பெருமை உள்ளவனுக்கும் அவர் எதிரி. 1 பேதுரு 5:5 வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிசாசுக்கும் எதிர்த்து நிற்கிறாரு, அதே நேரத்தில் இன்னொரு மனுஷனுக்கு எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், பெருமை அவருக்கு ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமா இருக்குதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பெருமை என்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை கொண்டு எதையுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த பெருமை என்கிற அந்த பலவர்ண அங்கியை நம்மகிட்ட இருந்து கழட்டுவோம். எத்தனை பேர் கழட்ட போறீங்க பெருமை என்கிற அங்கியை? முதலாவது யோசிப்பு கற்றுக்கொண்ட பாடம் இந்த பெருமை என்கிற அங்கியை கழட்டினான். 2வதாக, தேவன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு என் வாழ்க்கையில,
அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த குழிக்குள்ளே இருந்துட்டு, எல்லாமே அந்த குழிக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இப்போது இந்த யோசேப்பு மற்ற சகோதரர்களை விட கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள். ஏன்னா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய கனவெல்லாம் அவருக்கு வந்தது. என்ன மாதிரி கனவுன்னா, தன்னுடைய எதிர்காலம் ஏதோ பிரகாசமாக இருக்கிற மாதிரியும் ஏதோ பெரிய ஆளாக இருக்கிற மாதிரியான கனவெல்லாம் அவருக்கு வருது. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி இருக்குது. காரணம் என்ன, அவர் குழிக்குள்ளே இருக்கிறார். அந்த குழி பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது, நான் படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த குழி எப்படிப்பட்ட குழினா, இந்த குழி இயற்கையாகவே இருக்கக்கூடிய குழி. அந்த பகுதிகளில் வனாந்தரத்தில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய குழி. அந்த குழியினுடைய வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தா தெரியுது, அந்த வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் போக 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 அடியில் போக 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 அந்த குழி எப்படி அப்படியே அடிப்பகுதி அகலமாக இருக்கும், வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கும். எப்படி ஒரு குடம் வந்து அதனுடைய வாய்ப்பகுதி சின்னதாக இருந்து கீழே போகும்போது அகலமாக இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த குழி எப்படி இருக்கும், அதனுடைய கீழே அடிப்பகுதி ரொம்ப அகலமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு குழியில் தான் யோசேப்பு விழுந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குழியில் நீங்கள் விழுந்தீங்கன்னா நிச்சயமாக யாரோருடைய ஹெல்ப்பு இல்லாமல் நீங்கள் மேலே வரவே முடியாது. அப்படி தானே? யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் மேலே வருவது ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னா அது வந்து கீழே அகலமாக இருக்குதே, எப்படி மேலே வர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு குழியில் இருக்கிறார் யோசேப்புக்கு. ஆனால் கனவு எப்படி வருது, பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி கனவு. ஆனால் இங்கே குழிக்குள்ளே எல்லாம் இருக்கிறாரு. மேலே எட்டி பார்த்தா அவங்க அண்ணன் எல்லாம் பயங்கரமான முறைச்சிட்டு இருக்கான், அவன் எப்படா கொலை பண்ணலாம் அப்படின்னு முறைச்சிட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் போயிருந்திருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் எப்படி என் வாழ்க்கை மேலே வரும், நான் எப்படி இந்த குழியிலேருந்து மேலேயே வர முடியாதே, மேலே பார்த்தா அண்ணனெல்லாம் பார்த்து மறைக்கிறான், ஏய் அங்கேயாடுறா அப்படின்றான், எப்படி நான் மேலே வர்றது அப்படின்னு யோசேப்புக்கு கொஞ்ச நேரம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். என்னுடைய எதிர்காலம் என்னாச்சு அப்படின்னு. இன்றைக்கி கூட இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு இந்த கேள்வி கூட வரலாம். நான் இந்த மாதிரி ஒரு குழிக்குள்ளே தான் இருக்கிறேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஜனவரி 1ஆம் மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்குறாரு, நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் உன்னை மேலாக்குவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேர்னெல்லாம் வாக்குத்தத்த அட்டம் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையில பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிப்பு மாதிரி நீங்கள் கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் தான் நீங்கள் முறுமுறுக்காமல் இருக்கணும். ஆண்டவரே என்ன ஆச்சு, இதில் நீங்களாம் இருக்கீங்களா இல்லையா, பரலோகத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீரு இப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம முறுமுறுக்காம ஏதோ ஒன்று ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்காரு. பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு தரமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அமைதியாக இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த நமக்காக ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த குழியில் இருக்கும்போது யோசேப்பு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்கள். அவங்க அண்ணனை பார்த்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பல டைம் அவன் கெஞ்சி இருப்பான், பல டைம் போராடி இருப்பான். ஆனால் ஒருத்தர் கூட அவன் பேச்ச கேட்டிருக்க மாட்டாங்க. ஆதியாகமம் 42:21 அவங்க அண்ணன் மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க பாருங்க. ஆதியாகமம் 42 அதனுடைய 21ஆம் வசனத்தில், நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும் அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. பாருங்க, அவன் ரொம்ப கெஞ்சி வேண்டி கொண்டான். அந்த குழியில் இருக்கும்போது ரொம்ப கெஞ்சின்னு கெஞ்சினான், என் மேலே என்னை தூக்குன்னு. ஆனால் அவன் என்னதான் நம்ம கெஞ்சினாலும் அவன் மன வியாகுலத்தை நம்ம கண்டுகொள்ளாமல் போனோமேன்னு அவங்க சகோதரர்களே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க ஒருத்தர். இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அமைதியாக இல்லை, ஏதோ பயங்கரமான ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த நம்ம எதிர்பார்த்தாத நேரத்தில் செஞ்சு அவர் நம்ம மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சில நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் செய்ய மாட்டார், ஆனால் அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் அவர் செய்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திடுவார். அதுதான் ஆண்டவர் உடைய தனி சிறப்பு. ஆகவே ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் நீங்கள் ஆண்டவர் இடத்துல முறுமுறுக்காமல் ஏதோ ஒன்று ஆண்டவர் நீங்கள் செய்துட்ருக்கிறீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல பழகும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை அவர் கற்றுக்கொண்டார். என்னென்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் கற்றுக்கொண்டார். இப்போ யோசேப்பினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, யோசேப்பு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கனால எதிரிகள்னால அந்த குழிக்குள்ளே போடப்படலை. யார் போட்டா? சொந்த சகோதரர்கள், கூட பிறந்தவங்க அந்த குழியில் போட்டாங்க. யோசேப்பு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இல்லையா, தன்னுடைய சொந்த சகோதரர்கள்னால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தனக்கு வரும் அப்படின்னு. ஆனால் அந்த குழியில் போட வேண்டாம்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எத்தனையோ முறை கெஞ்சியும் அவங்க அந்த குழியில் போட்டாங்க. அந்தளவுக்கு யோசேப்பு மேலே அவங்களுக்கு ஒரு பகை. ஆனால் யோசேப்பு
அவர்களை பகைத்தாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே அந்த தகப்பன், அதாவது யாக்கோப்பு, தன்னுடைய மகனாகி யோசேப்பு கிட்ட சொல்லி அனுப்புறார். யோசேப்பு, தம்பி இங்க வாப்பா, உன்னுடைய சகோதரர்களெல்லாம் சீகேம்ன்ற ஒரு ஊரில் போய் ஆடு மேய்க்கறதுக்காக போயிருக்கானுங்க. அதனால நீ போய் அந்த ஆடெல்லாம் எப்படி இருக்குது, அவனுக்கு போய் 2-3 நாள் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டு வா, நல்லா இருக்கானுங்களா, ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை கூப்பிட்டு சில உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். யோசேப்பு சொல்லியிருக்கலாம்ல, எங்கள் அண்ணனுக்கே என்னைய பிடிக்கல, நான் போய் அவங்கள பார்க்கணுமா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் யோசேப்பு அது அப்படியெல்லாம் சொல்லலை, போகிறார். அந்த அவங்க எந்த ஊரில் இருந்தாங்கன்னா, நம்ம கவந்தப்பாடின்ற ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி அவங்க எபிரோன் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்தாங்க. இந்த எபிரோன்லேருந்து சீகேமுக்கு கிட்டத்தட்ட 60 மைல். எத்தனை மைல்? 60 மைல். ரொம்ப தூர பிரயாணம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பார் பாருங்க. 70 மைலில் நடந்து போயிருந்துருக்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கூட்டி, பைக்கு, ஏசி காரெல்லாம் இல்லை, சர்ன்னு போடுறதுக்கு நடந்து தான் போயிருப்பார். இல்லைன்னா கழுதையில் போயிருப்பார். கழுதை நம்மளை விட மோசமாக ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அந்த 60 மைல எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பார் பாருங்க. சில நைட்டாக இருக்கும், பகலாக இருக்கும், வெயில் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சில நைட் நேரங்களில் ரொம்ப குளிராக இருந்திருக்கும், ஒரு இடத்துல தங்கியிருப்பார். இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு அவர் 60 மைல் அங்கே போய் சீகேம்ன்ற ஊருக்கு போனால், அங்கே போய் பார்த்தா தன்னோட அண்ணன்மாரெல்லாம் அங்கே இல்லை. இவர் தேடுன்னு தேடுறாரு, அண்ணன்மாரெல்லாம் அங்கே இல்லை. அப்புறம் இவன் தேடுறதை பார்த்து அங்கே ஒரு ஆள் பார்த்துட்டு, என்னப்பா தேடுற, யாரை தேடுற அப்படின்னா, இல்லை எங்கள் அண்ணன்மாரெல்லாம் இங்கே ஆடு மேய்க்க வந்தாங்க, அவங்கள காணோம், அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்தேன், அப்பா பார்க்க சொன்னார் அப்படின்னா. ஆமாப்பா நானும் பார்த்துட்டு இருந்தேன், அவங்க தோத்தானுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கப்பா. தோத்தான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போகலாம் அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கப்பா, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, தோத்தான் இங்கேருந்து எவ்வளோ தூரங்க அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து 10 மைல் தூரம்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே 60 மைல் கடந்து வந்துட்டார். ரொம்ப டயர்டாக இருக்கும், சாப்பாடு சாப்பிட்ணும், ஒருவேளை சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். 60 மைல் கஷ்டப்பட்டு வந்துட்டார். அப்பா என்ன சொன்னார், சீகேமுக்கு போய் பார்த்துட்டு வான்னு தான் சொன்னார். அப்படியே ரிட்டன் கூட வந்திருக்கலாம், நான் சீகேமில் போய் பார்த்தேன், அவங்க இல்லை, அவங்க எங்கேயோ போவாங்க, அவங்கள தேடி நான் போகணுமா அப்படின்னு கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அப்படி பண்ணல பாருங்க. அவர் தோத்தானுக்கு போகிறார், 10 மைல் கஷ்டப்பட்டு போகிறார். 10 மைல் கஷ்டப்பட்டு அங்கே போனால் அவங்க சகோதரர்கள்லாம் பார்த்து, தம்பி இவ்வளோ தூரம் எங்களை தேடி வந்துட்டியாப்பா, வாடா வாடா வந்து சாப்பிடு, தண்ணி குடி, அப்பா என்ன எங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஒரு அண்ணன், பாசமுள்ள அண்ணனாக இருந்தால் அப்படி தானே சொல்லியிருந்துருக்கணும். எத்தனையோ பேர் உங்கள் வீட்டுக்கு பல தூர பிரயாணங்கள்லேருந்து வருவாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்வீங்க, வாங்க 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 தண்ணி குடிங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்ணாங்க, 18ஆம் வசனத்தில் ஏற்கனவே கூட நம்ம படித்தோம். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாக வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத அண்ணன்களாக இருக்காங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பான், எத்தனையோ வேதனைப்பட்டு வந்திருப்பான், அவன் தண்ணி குடிச்சானா சாப்பிட்டானா எதுவுமே தெரில. ஆனால் இவங்களுடைய பிளானெல்லாம் அவனை கொலை பண்ணலாம், குழியில் போடலாம், அவனை அழிக்கலாம் அப்படின்றதுலேயே இருக்குது. எவ்வளோ தூரம் அவங்க கெஞ்சி இருப்பான் அந்த குழியில் போடுறதுக்கு முன்னாடி. ஆனால் அவங்க அதை கேட்கவே இல்லை. இன்றைக்கும் கூட நம்ம மனிதர்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இவங்க என்னை காப்பாற்றுவாங்க, இந்த குழியிலேருந்து யோசேப்பு எத்தனை முறை அண்ணனை பார்த்து கத்தியிருப்பார். நீ கூட நம்ம இவர்களை எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்களை எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு மனிதர்களை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நாம் என்ன பண்ணணும், தேவனை நோக்கி பார்க்கணும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 40 1ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனத்தில் வரை. சங்கீதம் 40ஆம் அதிகாரம். ஆமென். பாருங்க, இந்த ஜெபத்தை யோசேப்பு அந்த குழியிலிருந்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பாருங்க, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். எப்படிப்பட்ட குழி? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். 4வது வசனம், அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல். யார? அகங்காரிகளையும், மனிதர்கள், பொய்யை
சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு இந்த இந்த பையன் யோசேப்பு எத்தனையோ முறை அவங்க அண்ணனை பார்த்து கூப்பிட 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 எந்த உதவியும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த குழியில இருந்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு குழியில் சிக்கிட்டேன், எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக வந்தேன், ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வந்தேன், ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில நான் இப்படி சிக்கிட்டு நான் முழிக்கிறேனே, என்னைய காப்பாத்துங்கப்பா அப்படின்னு அந்த குழியிலிருந்து அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன நடந்தது? எந்த சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போட்டாங்களோ அதே சகோதரர்கள் அவனை மேலே தூக்குனாங்க. அல்லேலூயா, இல்லை சத்தமாக சொல்லுங்க. எந்த சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போடணும், அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அந்த மேலே ஏறி வர முடியாத ஒரு குழி, வறண்டு போன குழி, தண்ணீரற்ற அந்த குழியிலிருந்து எந்த சகோதரர்கள் அவனை கீழே தூக்கி போட்டாங்களோ அதே சகோதரர்கள் அவனை மேலே எழுப்பினாங்க. இன்றைக்கும் கூட உங்களை அழிக்க வந்தவங்க மூலியமாகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் நீங்கள் அழிஞ்சு போகணும், நீங்கள் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அவர்களை கொண்டே ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் 37 அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 27வது வசனத்தில், இதில் அதை விட இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே 28வது வசனம், அந்த வர்த்தகர் மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, யார் எடுக்கிறா? சகோதரர்கள் தான் எடுக்கிறாங்க. எந்த சகோதரர்கள் குழியில் தூக்கப்பட்டாங்களோ அவர்களே எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இதை பாருங்க, எந்த சகோதரர்கள் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, குழியில தூக்கி போடணும்னு நினைச்சாங்களோ அதே சகோதரர்களை கொண்டு ஆண்டவர் எழுப்புகிறார். இன்றைக்கும் கூட என்றைக்கு உங்களை அழிக்கணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு வரவங்களை வச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுகந்தரிப்பதற்கு ஒன்று தடையாக இருக்குது. என்ன தடையாக இருக்குது? ஏற்கனவே நான் சொன்னேன், பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. ஆகவே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பெருமை பாராட்டுகிற தன்மை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எல்லாமே உம்முடைய மகிமைக்காக எனக்கு நீர் தந்திருக்கிறீரோ, அந்த நீர் கொடுத்த அந்த காரியத்தை வச்சு நான் உண்மைதான் மகிமைப்படுத்தணுமே தவிர என்ன நான் பெருமை பாராட்டிட்டு நான் தான் எல்லாமே சம்பாதிச்சேன், என்னுடைய கையின் சாமர்த்தியம் தான் இது எல்லாமே கொடுத்தது அப்படின்னு அந்த பெருமை பாராட்டுகிற தன்மை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பெருமை பாராட்டுகிற தன்மை எனக்கு வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீர் கொடுத்தது, நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான கிருபைகளையும் நீர் அன்பளிப்பாக எனக்கு கொடுத்தது. ஆகவே அந்த அன்பளிப்பில் நான் பெருமை பாராட்டக்கூடாது, அந்த அன்பளிப்பில் நான் என்னை நான் மேன்மையாக பாராட்டி கொள்ளுகிற காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் அது தடைபடக்கூடிய ஒன்றாக இருக்கிறதப்பா. இந்த யோசேப்பு இந்த குழியில கற்றுக்கொண்ட காரியத்தை எங்களுக்கு இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்ததுக்காக சோதரன் சப்பா. அதே போல இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரியான பிரச்சனையின் நேரங்களில், இந்த மாதிரியான போராட்டங்களின் நேரங்களில் நீர் அமைதியாக இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீர் செய்து கொண்டிருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறீர், பின்னாடி நின்று ஒரு பயங்கரமான அற்புதத்தை நீர் செய்ய போகிறீர், அதனால தான் நீர் அமைதியாக இருக்கிறீர். அந்த சூழ்நிலையில நாங்கள் முறுமுறுக்காதபடிக்கு, அந்த சூழ்நிலையில உண்மை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடிக்கு நாங்கள் அமைதியாக இருக்க, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, நாங்கள் சும்மா இருப்பதற்கு, அமைதியாக இருப்பதற்கு, முறுமுறுக்காமல் இருப்பதற்கு, அந்த சூழ்நிலையிலையும் துதிக்கிற கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. அதே போல மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம், உண்மையே நம்பி இருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனிதர்களை நம்ம நம்பி இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயால நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும்
கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும்னு நம்ம வாசிக்கிறோமே. நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும் நம்பக்கூடாது. ஏன்னா எல்லாரும் நம்மளை அழிப்பதற்காக, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அதனால் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு அப்படி எல்லாரும் கேட்போமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டு சென்றே, கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே, கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. மீண்டும் ஒரு முறை பாடலாமா? மன்னாசையில் நான் மயங்கியே மெய்வழி விற்றகன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே, கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேலைக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட யோசேப்பு விழுந்த குழியிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. யோசேப்பு எவ்வளோ பெரிய நீதிமான் இருந்தாலும் யோசேப்புக்குள்ளேயும் இருந்த சில மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், சில திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை பாராட்டுகிற காரியங்கள் பல ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அந்த பில்லிகர்காம் என்ற தேவனுடைய மனிதன் தன்னுடைய பெருமை பாராட்டுகிற அந்த சின்னமாக இருந்த அந்த கோல்டு வாட்சை கழட்டின உடனே ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீர். அதுபோல் எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய வாழ்க்கை மேன்மை பாராட்டுகிற பெருமை பாராட்டுகிற அந்த தன்மையாக இல்லாமல் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து, நீர் கொடுத்த காரியங்களிலிருந்து உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துவதற்கு நீர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரச்சனையின் நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க, அதை நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையே நாங்கள் நம்பியிருப்ப, மனிதர்களை நம்பாமல் உண்மை நாங்கள் நம்பியிருப்பேன். நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல உண்மையே நாங்கள் சார்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்கள் நிறைவேறுவதாக, இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. ஆமென்.